பிஜேபி என்னன்னா தங்கள் அணிக்கு வரப்போகிற வர வாய்ப்புள்ள பாமக நல்லா இருக்கணும்னு கூட பொலிட்டிக்கலா சுயநலம் கலந்த அரசியல் பார்வை பார்த்தா தப்பு இல்ல, இயல்புதான். ஒரு இயக்கத்தை யார் சேர்த்து வச்சாலும் என்னை போன்றவர்கள் வரவேற்போம். ஆனால் அதுக்கு ஒரு சில வரையறை இருக்கணுமே நம்ம பயப்படுறோம். கடந்த கால வரலாறு ஏற்கனவே டாக்டர் அந்த வரலாறுல சொன்னதுனாலதான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். என்னன்னா நான் வந்து அதிமுக கூட போயிருந்தா ஒரு 4 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன், 4 சீட் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அன்புமணி தான் பாஜகவை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற. அப்போ அப்பா ஒரு கட்சியை விரும்ப, பையன் ஒரு கட்சியை விரும்ப, அந்த ரெண்டு கட்சியுமே இன்னைக்கு ஒரு அணியில இருக்கிற போது இன்னைக்கு யதார்த்தம் என்னன்ற குறைஞ்சபட்ச யோசனை ஏன் இல்ல? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏன் ரெண்டு பேரும் யோசிக்கல? சொல்லுங்க. இது ஏதோ உங்க உட்கட்சி சண்டை, அப்பா பையன் சண்டைங்கிறத தாண்டி வன்னியர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலும் நீங்கள் அவர்களிடமே தனிமைப்படுத்தப்படுவீங்கிற ஆபத்து இருக்கு. அது ரெண்டு பேருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். காலம் மாறிடுச்சு. எனக்கு என்னன்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான், எந்த சமுதாய இயக்கமும் அவர்கள் ஆரம்பிச்சு ஒருத்தர் கீழே இந்த சமுதாயம் மாதிரி இருந்ததே கிடையாது. வன்னியர்களை தலை நிமிர்த்தி சொல்ல பாட்டாளி மக்களுக்கு அது ரொம்பவே பெருமையா பட்டுக்கலாம். ஆனா அந்த பெருமையை சீர்குலைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டீங்களே ஏன்? இனிமேலாவது அதுக்கு ஒரு முன்னாடி வந்து பின்னணியில வேற ஏதாவது இருக்கும் நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க. ரெண்டு பேருக்குமே ஈகோ தான் சார். வெறும் கொள்கை மோதல்கள் இருக்க வாய்ப்பில்ல. இப்ப ஏதோ தேர்தல், அந்த கடந்த தேர்தல் நடந்த மோதல் மாதிரி அது அதிமுகவா அப்பா கூட உங்களுக்கு என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஈகோ கிளாஸ் ஆயிருக்கா? இல்ல, அது ஒருத்தர் வீட்லயும் இருக்கும். ஈகோங்கிறது எந்த காரணத்துக்காக வருது இருக்கு. அப்பா என்னவா இருக்கிறார், பையன் என்னவா இருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க எல்லா அப்பாக்களையும் ஒன்னா நினைக்காதீங்க, எல்லா பையனும் நினைக்காது. அந்த அப்பாவும் பையனும் எங்க இருக்கிறாங்க, எந்த இயக்கத்தை வழி நடத்துகிறார்கள், அந்த இயக்கத்தின் பலம் என்ன, மக்கள் பலம் என்ன, தொண்டர் பலம் என்ன, வாக்கு சதவீதம் என்ன, பண பலம் என்ன, இதுதான் பிரச்சனை. எங்க கிராமத்துல வந்து அப்பா ஒரு கட்சியில இருப்பாரு, பையன் ஒரு கட்சியில இருப்பான், ஆனா ஒரே வீட்டுல இருப்பாங்க. பெரிய பிரச்சனை வந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. நான் தான் சொல்றேன், இப்ப இது கொள்கையை தாண்டி சில பல விஷயங்கள் இருக்கு. சராசரி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஈகோ மோதல்கள், அது மாமியார் மருமகளா இருக்கலாம், மாமனார் மருமகளா இருக்கலாம், இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சில விஷயங்கள்ல விவாதிக்கப்படக்கூடாத சில விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்தா சொல்றாங்க. நான் பொதுவாகவே அதெல்லாம் தொட மாட்டேன். ஆனால் கட்சிக்கு கிடைத்த நிதி, அது உறுப்பினர் சேர்க்கையில் தொடங்கி கட்சி வளர்ச்சி நிதியில் தொடங்கி தேர்தல் நிதியாக வந்து சேர்ந்தது வரை அந்த நிதி விவகாரங்களை நிர்வகிப்பதில் சில மோதல் இருக்கிறதாலாம் வெளியில தகவல் வருது. இதை என்னை போன்றவர்களோட விவாதிக்க அவசியம் இல்லாத அளவுக்கு சுமூகமா முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது.